உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில கடந்த கால விஷயங்களை மறக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை இன்னும் நெஞ்சில் தூக்கி சுமந்துக்கிட்டே வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நடந்ததை மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கான வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறது தான் சிறந்ததுங்கிறத புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு சில கதைகள் சொல்ல போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். ஒரு ஊரில் ஒரு அழகான குருவி இருந்துச்சு. அந்த குருவிக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த குருவி தினமும் தன்னோட வாழ்க்கையில் சந்திக்கிற நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் சின்ன சின்ன கற்களில் எழுதிக்கிட்டே வந்துச்சு. இந்த பழக்கத்தை அந்த குருவி தினமும் செய்கிறது மட்டும் இல்லாமல் அது போகிற இடத்துக்கெல்லாம் அந்த கற்களில் ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் இது நல்லா தான் இருந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல அந்த பை கனமாயிடுச்சு. குருவியோட வேகமும் குறைஞ்சிருச்சு. ஒரு நாள் பெரிய ஆந்தை ஒன்று குருவியை பார்த்துச்சு. சரி, நீ எங்கே போனாலும் எதுக்காக அந்த பையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு போகிற அப்படின்னு அது கேட்டுச்சு. என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் இதை என் கூடவே வச்சுக்கிட்டாதான் நான் எதையுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்ட அந்த ஆந்தை சிரிச்சுக்கிட்டே, இன்னைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்றியா இல்லை நேற்று நடந்ததை உன் முதுகில் சுமந்துக்கிட்டு பறக்குறியான்னு கேட்டுச்சு. அந்த குருவிக்கு ஆந்தை சொன்னது எதுவுமே புரியலை. அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. ஒரு சில வாரங்கள் கழித்து அந்த பை நிரம்பி வலிய ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக குருவியால் அந்த பையை தூக்க தெம்பில்லாமல் பறக்க முடியாமல் கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. அன்னைக்கிரவு ஆந்தை குருவியோட உடலை பார்த்துட்டு, நீ எல்லாத்தையும் சுமக்க முயற்சி பண்ணியே தவிர வாழ முயற்சி பண்ணவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. இந்த கதையில் வர்ற அந்த குருவி மாதிரி நாமளும் தினமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நினச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கடந்து போகிறது தானே வாழ்க்கை. நேற்று நடந்தது எதையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் இன்னைக்கு நடக்க போகிறத சரியானபடி நடத்த முடியும். அதனால் தலையில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டு மன்னிச்சு மறந்து அடுத்த கட்டத்துக்கு போங்க. நம்ம எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? பழைய அடுக்கு மூட்டை ஒன்று சேமித்து பாதுகாத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ள விரோதம், கோபம், கவலை, சோகம், பகைமைன்னு பல பேர்களில் வேண்டாத பொருள்களை நிறைய குவிச்சு வச்சுருக்கோம். அதை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறதுலையே நம்மளோட கவனம் முழுவதையும் செலவிடுறதுனால நம்ம வாழ்க்கையில் வர்ற சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கூட நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடுது. இப்படி தான் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு ஏழை ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தார். தினமும் யாசகம் வாங்கி பழைய உணவுகளை சாப்பிட்றது தான் அவரோட வழக்கம். ஒரு நாளாவது அரண்மனை விருந்து சாப்பிடணுங்கிறது அவரோட ஏக்கமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு. பக்கத்து நாட்டோட போர் செஞ்சு வென்றதுனால காந்தார தேசத்து மன்னர் வெற்றியை கொண்டாட அரண்மனையில் விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தார். அரண்மனை வாசல்ல அரசர் விருந்து கொடுக்க போகிறதாவும் அரச உடை அணிஞ்சு வர்றவங்களுக்கு மட்டும் அனுமதி கிடைக்கும்னு எழுதியிருந்ததை அந்த ஏழை பார்த்தாரு. அந்த அறிக்கையை படித்து பார்த்தவர் தான் உடுத்தி இருந்த கந்தல் உடைய ஒரு முறை ஏற இறங்க பார்த்துக்கிட்டாரு. நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டும்தான் ராஜ உடை உடுத்திருக்க முடியும்னு நினச்சாரு. நம்மளாம் இந்த விருந்தில் கலந்துக்க முடியுமான்னு மனசில் ஒரு கேள்வி. நிச்சயமாக காவலர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. என்ன செய்யலான்னு யோசித்தான். மன்னன் கிட்ட யாராரோ என்னென்னமோ கேட்குறாங்க. நல்ல உடை ஒன்று கேட்டால் என்ன தப்புன்னு யோசித்தான். தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அரண்மனை வாசலுக்கு போனான். காவலன் கிட்ட வந்து மன்னரை பார்க்க அனுமதி கேட்டார். அந்த காவலனும் அரசரை பார்த்து அனுமதி வாங்கிட்டு வந்தான். அவனோட துணிச்சலை ரசித்த மன்னர் உள்ளே வந்த அந்த மனுஷன்கிட்ட, நீ என்னை பார்க்கணுன்னு சொன்னியாமே அப்படின்னு கேட்டார். ஆமாம், நீங்கள் கொடுக்குற விருந்தில் கலந்துக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் என்கிட்ட ராஜ உடைகள் எதுவும் இல்லை. என்ன அதிக பசங்கின்னு நினைக்காம உங்களோட பழைய உடைகள் ஏதாவது இருந்து நீங்கள் கொடுத்து உதவுனா அதை நான் போட்டுக்கிட்டு விருந்துக்கு வருவேன்னு ரொம்ப பவ்யமாக சொன்னான். அதே நேரத்தில் மன்னர் என்ன சொல்வாரோன்னு நடுங்கிக்கிட்டே தான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒன்று கொடுத்தாரு. அந்த உடையை உடுத்திக்கிட்டவன் கண்ணாடி முன்னாடி நின்று கவனிச்சான். அவனோட தோற்றத்தில் கம்பீரம் எழுறதை பார்த்து வியந்தான். அந்த நேரத்தில் ஒரு ரகசியத்தை சொன்னார் அந்த மன்னர். முனிவர் ஒருத்தர் எனக்கு பரிசா கொடுத்தது இந்த உடை. விசேஷ சக்தி கொண்டது, அழுக்காகாது, கிளியாது, வாழ்நாள் முழுக்க துவைக்காமல் உடுத்திக்கலாம். இந்த உடை தர்ற கம்பீரத்தை வச்சு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொன்னார். மன்னருக்கு நன்றி சொல்லிட்டு திரும்பினவன், ஒருவேளை மன்னர் சொல்கிறது தவறாக இருந்தா, இந்த உடைகள் கிழிஞ்சிட்டா, அப்போ நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமேன்னு யோசித்தவன் சட்டுன்னு போய் தன்னோட பழைய உடைகளை ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டான். அதை தன்னோட எடுத்துக்கிட்டான். வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியல.
எங்கே போனாலும் பழைய ஆடைகளையும் சுமந்துக்கிட்டே திரிஞ்சான். மன்னர் அழிச்ச இரவு விருந்துலையும் அவனால் மகிழ்ச்சியாக சாப்பிட முடியல. அடிக்கடி கீழே விழுந்துடுற பழைய துணிகளை சேகரிக்கிற மும்மரத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை கூட சரிவர அவனால் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனாலும் அந்த அழுக்கு முட்டையை தூக்கிக்கிட்டே போனான். நாட்கள் இப்படியே நகர்ந்து போச்சு. மன்னர் சொன்னது உண்மைங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. போட்டிருந்த உடை அழுக்காகவும் இல்லை, கிளியவும் இல்லை. இருந்தாலும் அழுக்கு முட்டையை தூக்கி போட அவனுக்கு மனசு வரல. அவன் போகிற இடமெல்லாம் அவனை பார்க்குற மக்கள் அவனோட ராஜ உடையை கவனிக்காம அவன் சுமந்துக்கிட்டு போகிற அந்த அழுக்கு மூட்டையை பார்த்தே அவனை எடை போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு அழுக்கு மூட்டைன்னு பட்ட பேரே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட அவன் அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி போடலை. இறக்க போகிற தருணத்தில் இருக்கிற அவனை பார்க்க அரசர் வந்தார். அவனோட தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரோட முகம் ரொம்ப சோர்வாகிறத பார்த்தான். ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன அந்த செய்தி அப்போ அவனோட நினைவுக்கு வந்துச்சு. பழைய துணி மூட்டை அவனோட வாழ்நாளோட மொத்த மகிழ்ச்சியையுமே பறிச்சுக்கிச்சு. அந்த யாசகன்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம எல்லார்கிட்டையும் இப்படி ஒரு மூட்டை இருக்குது. அதுக்குள்ள விரோதம், கோபம், கவலை, சோகம், பகைமைன்னு பல பேர்களில் வேண்டாத பொருள்களை எல்லாத்தையும் நாம் சேமித்து வச்சுருக்கோம். இதை பாதுகாக்கிறதுலையே கவனம் முழுவதையும் செலுத்துறதுனால நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுற மகிழ்ச்சியையும் நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடுது. அரண்மனையில் கூட இன்றைக்கும் பலர் பிச்சைக்காரர்களாக வாழ்கிறாங்க. அநாத ஆசிரமங்களில் கூட அரசர்களாக வாழ்கிறவங்களும் உண்டு. மகிழ்ச்சிங்கிறது மனசில் தான் இருக்குது. இன்றைக்கும் நம்ம வீடுகளில் என்னைக்கோ வாங்கின பல பொருள்களும் நிரம்பி இருக்குது. அதனால் எந்த பயனும் இல்லைனாலும் தூக்கி எறிய மனசு வர மாட்டேங்குது. வீட்டை குடோனுக்கு இணையாக மாற்றி குடுத்தன நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. வீட்டை மட்டும் இல்லை, உள்ளத்தையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பத்திரப்படுத்தி வச்சா அதோட அழுகல் நாற்றம் உதடுகள் வழியாக சொற்களாக வெளியில் வரும். நம்ம கைகள் மூலமாக செயல்களாக வெளிப்படும். அது வேதனையை தான் கொடுக்குமே தவிர வெளிச்சத்தை கொடுக்காது. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. இனிமேலாவது மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணுங்க. இப்படி தான் ஒரு காலை வேளையில் 2 ஜென் துறவிகள் மலை பிரதேசத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வயசுலையும் அனுபவத்திலையும் முதிர்ந்தவர், இன்னொருத்தர் இளம் துறவி. அவங்க போக வேண்டிய இடம் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருந்தது. நடையை கொஞ்சம் வேகமாக போட்டு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மலைச்சரிவிலிருந்து இறங்கி வந்தப்ப எதிரில் ஒரு ஆறு தெரிஞ்சுது. அன்னைக்கு அந்த ஆற்றுல நீர்ப்பெருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. வெள்ளம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் எளிமையாக கடந்து போகவும் முடியாது. அதிகமான நீர்ப்பெருக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பொழுது சாயறதுக்குள்ளே அவங்க ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆற்றுல எவ்வளவு நீர் ஓடுதுன்னு கணக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தார் மூத்த துறவி. எப்படியும் நெஞ்ச தொடுற அளவுக்கு ஆழம் இருக்கும்னு அவருக்கு புரிஞ்சுது. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம சரி போகலாம் அப்படின்னு இளம் துறவியை பார்த்தாரு. அப்போ தான் இளம் துறவி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவருக்கு புரிஞ்சுது. இளம் துறவியோட பார்வை போகிற திசையில் திரும்பி பார்த்தாரு. அங்கே ஒரு அழகான இளம் பெண் நின்றுட்டு இருந்தா. அவளும் அவங்கள போல ஆற்ற கடக்க தான் நின்றுட்டுருக்காங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. உடனே அந்த பெண் பக்கத்தில் போனார். என்னம்மா, ஏன் இங்கே நின்றுட்டுருக்கேன்னு கேட்டார் அந்த துறவி. நான் அக்கறைக்கு போகணும், ஆனால் ஆற்ற கடக்க எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கெஞ்சிற குரலில் அவரை பார்த்து கேட்டா. அவளை பார்த்து இறக்கப்பட்ட அந்த மூத்த துறவி கொஞ்சம் கூட யோசிக்காம சட்டுன்னு அந்த பெண்ணை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து திகைச்சு போன அந்த இளம் துறவி அவங்க பின்னாலேயே ஆற்றுல இறங்கி நடந்தார். அக்கறைக்கு போனதும் மூத்த துறவி அந்த பெண்ணை கீழே இறக்கி விட்டுட்டாரு. அவ 2 பேரையும் வணங்கி நன்றி சொல்லிட்டு தான் வழியில் போயிட்டா. அதுக்கப்புறம் துறவிகள் 2 பேரும் அவங்க வழியில் நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த இளம் துறவி மௌனமாக மூத்த துறவி பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாலும் அவரோட மனசு ஒரு நிலையில் இல்லை. மூத்த துறவி அந்த பெண்ணை தூக்கி தோளில் வச்சபடி ஆற்ற கடந்து நடந்து வந்த அந்த காட்சி அவரோட நினைவில் திரும்ப திரும்ப வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறம் பெரியவருக்கு தன்னோட வர்ற இளையவரோட மௌனத்தை உணர முடிஞ்சுது. எப்பவும் ஏதாவது சந்தேகம் கேட்டபடியே வருவான். ரொம்ப நேரமாக மௌனமாக இருக்கானேன்னு நினச்சவர் திரும்பி பார்த்தாரு. தான் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த இளம் துறவியோட முகம் வாடி இருக்கிறதையும் கவனிச்சாரு. ஏதோ ஒரு சங்கடம் முகத்தில் தெரிகிறத புரிஞ்சுக்கிட்ட அவர், என்ன ஆச்சு உனக்கு, ரொம்ப நேரமாக பேசாமல் வந்துக்கிட்டு இருக்கியேன்னு கேட்டார். குருவே, எனக்கு ஒரு சந்தேகம், அது ரொம்ப நேரமாக என்னை குழப்பிக்கிட்டு இருக்கு. என்ன சந்தேகம்? நாம் புத்த துறவிகள், பெண்களை தொட நமக்கு அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இளம் பெண்ணை தோளில் தூக்கிக்கிட்டு ஆற்ற கடந்து வந்தீங்களே, இது சரிதானான்னு கேட்டான். மூத்த துறவி அவரை ஒரு கணம் உத்து பார்த்துட்டு,
நான் பல மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆத்தங்கரையில் அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டேன். நீ தான் இன்னமும் அவளை சுமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக்கில் நடந்து போய்கிட்டே இருந்தார். மூத்த துறவியோட மனசில் அந்த பெண்ணுக்கு உதவணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அந்த பெண்ணை இறக்கி விட்டோன்னே அடுத்த நிமிஷம் இந்த நொடியில் வாழ ஆரம்பித்து அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவர் நிம்மதியாக போய்கிட்டு இருந்தார். இதை மனசில் சுமந்துக்கிட்டு வந்த இளம் துறவி தான் நிம்மதியாக இருக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி தான் சிலர் தங்களோட வாழ்க்கையில் நடந்த கடந்த கால விஷயங்களை மறக்காமல் அதை தூக்கி சுமந்துக்கிட்டே அவங்களோட நிம்மதியை இழந்து தவிக்கிறாங்க. கழுதை கேட்டால் குட்டிச்சோவரு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, இப்படியெல்லாம் சில பழமொழிகள் கூறி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கழுதைக்கு தெரிஞ்ச வாழ்க்கை தத்துவம் நமக்கு தெரியல. இந்த கதையை கேளுங்க. அந்த ஊருக்கு புதுசாக ஒரு துறவி வந்திருந்தார். ஒரு செல்வந்தர் அவர்கிட்ட வந்து, சுவாமி, இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரனா, ஆனால் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் வாழ்க்கையோட ரகசியத்தை மட்டும் என்னால் உணர முடியல, அதை உணர்த்துறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும்னு கேட்டுக்கிட்டாரு. துறவி சிரிச்சுக்கிட்டே, மகனே, உன் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது துணி துவைக்கிற சலவை தொழிலாளி இருக்காங்களான்னு கேட்டார். ஆமாம், என் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சலவை தொழிலாளி குடியிருக்கிறான் அப்படின்னு செல்வந்தர் சொல்லவும், அப்படின்னா நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் உன் வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு அவன் என்னெல்லாம் செய்கிறான்னு கவனிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் என்கிட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லித்தர்றேன்னு குரு சொன்னார். மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனேயே அந்த சலவை தொழிலாளி என்னெல்லாம் செய்கிறான்னு பார்க்க ஆவலோட திண்ணையில் வந்து உட்கார்ந்தாரு. சலவை தொழிலாளி அவன் காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு அவன் வளர்க்குற 2 கழுதைகள் மேலே அன்னைக்கு துவைக்க வேண்டிய எல்லா அழுக்கு துணிகளையும் மூட்டையாக கட்டி அது மேலே ஏற்றிக்கிட்டு அதுங்களை ஆற்று பக்கமாக அழைச்சிக்கிட்டு போனான். செல்வந்தர் இதை கவனமாக பார்த்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அழுக்கு துணிகளை வெளுத்து காய வச்சு மாலை நேரம் வந்த உடனே அதை மூட்டையாக கட்டி கழுதை மேலே ஏற்றிக்கிட்டு அதை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். செல்வந்தர் இதையும் கவனமாக குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் செல்வந்தர் கண்ணில் படவே இல்லை. இரவு வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் போய் தூங்கிட்டாரு. செல்வந்தர் பொழுது விடிஞ்சதும் குளிச்சு முடிச்சு துறவியை பார்க்க வந்தார். துறவியை வணங்கிட்டு, சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே சலவை தொழிலாளியை ஒரு நாள் முழுவதும் கவனித்தேன். ஆனால் அவர் 2 தடவை மட்டும்தான் என் கண்ணில் பட்டான். காலையில் அழுக்கு துணிகளை மூட்டையாக கட்டி 2 கழுதைகள் மேலே ஏற்றிக்கிட்டு போனான். மாலையில் அதே துணியை துவைச்சி உலர்த்தி காய வச்சு மூட்டையாக கட்டி அதே 2 கழுதைகள் மேலே ஏற்றிக்கிட்டு வந்தான். அதோடு சரி, அதுக்கப்புறம் அவன் என் கண்ணில் படவே இல்லை சுவாமின்னு சொன்னார். நல்லது மகனே, துணி மூட்டைகளை சுமந்துக்கிட்டு வந்த 2 கழுதைகளையும் கவனிச்சியா? கவனிச்சே சுவாமி. காலையில் அழுக்கு துணிகளை முதுகில் சுமந்துக்கிட்டு போன கழுதைக்கும் மாலையில் வெளுத்த துணிகளை சுமந்துக்கிட்டு வந்த கழுதைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்ததை நீ பார்த்தியா? இல்லை சுவாமி, காலையில் எப்படி கழுதைங்க மூட்டையை சுமந்துக்கிட்டு போச்சோ அதே மாதிரி தான் மாலையிலையும் மூட்டையை சுமந்துக்கிட்டு வீடு திரும்பிச்சுங்க. இதை கேட்ட துறவி, மகனே, நீ பார்த்த கழுதையோட செயல்தான் மனித வாழ்வின் ரகசியம்னு சொன்னார். செல்வந்தருக்கு ஒன்றும் புரியல. சுவாமி, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு அவர் கேட்டார். மகனே, காலையில் அழுக்கு துணிகளை சுமந்த 2 கழுதைகளுக்கும் ஐயோ அழுக்கு துணிகளை சுமக்கிறோமேங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லை. அதே மாதிரி மாலையில் அழுக்கு நீக்கி சுத்தமான துணிகளை சுமக்கிறப்பவும் ஆஹா வெளுத்த சுத்தமான துணிகளை சுமக்கிறமேங்கிற சந்தோஷமும் இல்லை. அழுக்கு துணியோ சுத்தமான துணியோ சுமக்கிறது நம்மளோட பிறவி கடன்னு எண்ணித்தான் அதுங்க சுமக்குதுங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் துன்பம் வந்தால் கலங்காமல், இன்பம் வந்ததும் அதிகமாக ஆர்ப்பாட்டம் செய்யாமல், இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கைன்னு உணர்ந்து இந்த 2 விஷயத்தையும் சுமக்கிறது நம்மளோட பிறவி கடன்னு நினச்சி வாழ்கிறது தான் வாழ்க்கையோட ரகசியம்னு சொல்லி துறவி முடித்தார். இப்போ அந்த செல்வந்தருக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் வாழ்க்கையோட ரகசியம் என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இல்லை, அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல அதில் தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்க இந்த கதையையும் கேளுங்க. ஒரு வாட்ட சாட்டமான ஆள் தலையில் ஒரு மூட்டையோடு நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு. மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தவர் இந்த ஆளை பார்த்துட்டு, ஏன் கஷ்டப்படுற, வண்டி சும்மா தானே போகுது, ஏறி உட்காந்துக்கன்னு சொன்னார். இவனும் ஏறி உட்காந்தான். வண்டி போய்கிட்டு இருந்துச்சு. வண்டிக்காரன் திரும்பி பார்க்கும்போது இவன் அந்த மூட்டையை தலையிலே வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். எதுக்காக இன்னும் அந்த மூட்டையை தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த மனுஷன்,
வண்டி எதுக்கு பாரத்தை சுமக்கணும்? அது என்ன மட்டும் சுமந்தா போதும், மூட்டையை நான் சுமந்துக்கிறேன்னு சொன்னான். இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த ஆளுக்கு உடம்பு வளர்ந்துருக்குதே தவிர அறிவு வளரல. நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த வண்டிக்காரனை போல கடவுள் நமக்கு பல வழியை காட்டுறாரு. வண்டியில மூட்டையோட உட்கார்ந்துருக்கிற அந்த நபர் தான் நாம. பொறாமை, கோபம், வஞ்சம், பழிவாங்கல், பணத்தாசைன்னு பலதையும் தலையில சுமந்துக்கிட்டு திரியிறோம். இந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்குரிய வழிகளையும் இறைவன் நமக்கு காட்டுறாரு. ஆலய வழிபாடு, தான தர்மங்கள் செய்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு எத்தனையோ இது போன்ற மாட்டு வண்டிகள் நம்மளோட சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக இருக்குது. நாம தான் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாட்டு வண்டியில் மூட்டையை சுமந்துக்கிட்டு உட்காந்துருக்கிறவன மாதிரி இந்த சுமைகளையெல்லாம் காலம் பூராவும் சுமந்துக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையை எளிதாக்க பல வழிகள் இருக்குது. விட வேண்டியதை விடாமல் சுமக்க வேண்டாததை சுமந்துக்கிட்டு நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கைங்கிற வண்டி ஏற்கனவே நம்மளை சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நாம் ஒரு நிமிஷம் நின்று யோசித்து நாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே தேவையான சுமைதானான்னு பார்த்துட்டு இனிமேலாவது அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு இலகுவாக வாழ ஆரம்பிப்போமா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.